ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம் ரீபர்த் ஆஃப் த எம்பரர் எபிசோட் 4. இப்ப வரைக்கும் ஸ்டோரி நல்ல பில்ட் ஆயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டர்ன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவோட சிச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அவன் எப்படி அடாப்ட் ஆகுறான்னு பார்க்க போறோம். சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். ஜூன் அந்த கிரேஸ் பையுடன் முழுசா சிங்க்ரனைஸ் ஆகிட்டு தன்னோட பவர் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அதுக்குள் ரீடைரக்ட் பண்றான். அந்த ஸ்பை உடனே கோல்டனா மாறுது. அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி வேர்வுல்ஃப் பக்கம் கைகளை நீட்டுறான். ஷூஷூவின் உயிரில்லாத பாடியில இருந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். சுங்ஷூ பாடி சுற்றி முழுக்க பிரைட் எல்லோ க்ளோ பரவுது. லின்மோவோட ஸ்பை அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்த ஸ்பிரிச்சுவல் பவரை முழுசாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வேர்வுல்ஃப் எனர்ஜி எல்லாம் ஒரு பெரிய லைட் ஸ்ட்ரீம் மாதிரி நேராக லின்மோவிடம் வந்து அவன் அதை கிரீடா அப்சர்வ் பண்றான். ப்ராசஸ் முடிஞ்சதும் அந்த ஸ்பை ஒரு டால் மாதிரி மாறுது. செக் பேட்டர்ன் க்ளோத்ஸ், கிரே ஹேர், ட்ரையாங்குலர் இயர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அவன் உடனே வெயிட் பண்ணாம ஓட ஆரம்பிக்கிறான். தன்னோட மாஸ்டர் கிட்ட சீக்கிரம் சேரணும்னு வேகமா போறான். 20 நிமிஷம் கழிச்சு அந்த ஏஜென்ட் லின்மோ கையில குதிச்சு விழறான். அவனிடம் சொல்ல நிறைய விஷயம் இருக்கு. ஜூன் மேரேஜ் பேலஸ் வெளியே நின்னு கண் மூடி அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான். அந்த நேரம் சுங்ஷூ பாடி கடலில் மூழ்கிக்கிட்டு இருக்குது. அவன் மனசுக்குள்ள நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், ஆனா இப்ப ஜோலிங்குடன் இருக்க முடியாதுன்னு வருத்தப்படுறான். அந்த நேரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. நீ மறுபடியும் பிறக்கணுமா இல்ல இப்போவே இறக்கணுமான்னு கேக்குது. ஷூ உடனே கண் திறக்கறான். அவனுக்கு இறக்கணும்னு ஆசை இல்ல, இன்னும் வாழ்க்கை தொடங்கதான் இருக்கு. அவன் அந்த லைட் பக்கம் கையை நீட்டுறான். எதுவா இருந்தாலும் நான் வாழணும்னு முடிவு பண்றான். அந்த நேரம் ஜூன் எம்பரர் மாதிரி அப்பியரன்ஸ்ல வெள்ளையுடையோட தோன்றுறான். அவன் சொல்றான், 10 வருடம் எனக்கு சேவை பண்ணணும், அதுக்கு பதிலா உனக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும்னு. ஷூ முதலில் டவுட் பண்றான். 10 வருடம் சர்வீஸ்னு கேட்டதும் கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. ஆனா புதிய வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சதும் அவன் முகம் ஒளிவிட ஆரம்பிக்குது. அவனுக்கு மீண்டும் அவன் காதலிய சந்திக்க சான்ஸ் கிடைக்கும். ஜூன் லோட்டஸ் பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கான். அவன் முன்னாடி ஷூ அவதார் உல்ஃபியர்ஸ் டெய்லுடன் இருக்குது. ஷூ கேட்டான், இது என்ன ஸ்பெல்னு. அவனுக்கு இது போல எதுவும் கேள்விப்படல. ஆனா எம்பரர் சொல்றத நம்புறான். மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பணும்னு ஆசை. ஜூன் அவனை கவனமா அப்சர்வ் பண்றான். அவன் பொட்டென்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்னு புரிஞ்சுக்கிறான். ஷூ உடனே மண்டியிட்டு வணங்குறான். நான் உங்க சேவகர்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றான். ஜூன் கேக்குறான், இங்க என்ன நடக்குது, கல்டிவேட்டர்ஸ் பற்றி சொல்லுன்னு. ஷூ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல ஆறா குறைவு, அதனால சீக்ரெட் இடங்களுக்கு போய் பிராக்டிஸ் பண்றாங்க. அவன் சொல்றான், அவன் ஒரு மேல் கல்டிவேட்டர். செக்ட்ல ஃபீமேல் கல்டிவேட்டர்ஸ் அவனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ரிசோர்சஸ் இல்லாததால பலர் ஈவில் பார்த்து எடுக்கிறாங்க. அதனால கில்லிங்ஸ் நடக்குது. ஜூன் நினைக்கிறான், ஷாவ் யூதாம் கூட இதுல ஒருத்தி இருக்கலாம். ஷூ சொல்றான், அவ ஃபீனிக்ஸ் செக்ட்ல டாப் ஜீனியஸ், ஜாவோ ஃபேமிலியில இருந்தவள்னு. ஜூன் கேக்குறான், இம்மார்டாலிட்டி இருக்கான்னு. ஷூ சொல்றான், அத நான் கேள்விப்படலன்னு. அவன் கேக்குறான், இந்த 10 வருடத்துல நான் என் காதலியோட இருக்கலாமான்னு. ஜூன் சொல்றான், உன் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாத வரை எதுவும் பண்ணலாம்னு. ஷூ ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ஷூ வேக் ஆகுறான். அவன் ஒரு ஸ்கூல் பேக்குள்ள இருக்கான். ஜூன் அவனை பேக்ல வச்சிருக்கான், ஹெட் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி. ஷூ ஷாக் ஆகுறான், என் மாஸ்டர் ஸ்கூல் ஸ்டூடெண்டான்னு. கிளாஸ்ல கேர்ள்ஸ் எல்லாம் ஜூனை பார்த்து அட்மையர் பண்றாங்க. ஷூ அதை கவனிக்கிறான். அவன் நினைக்கிறான், நான் பெண்ணா இருந்தா நானும் அவனுக்காக ஃபால் ஆகியிருப்பேன்னு. ஜூன் அதை ஃபீல் பண்ணி கோபப்படுறான். ஜூன் கிளாஸுக்கு போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றான். டெஸ்க் திறந்தா நிறைய ஃபுட் பாக்கெட்ஸ் இருக்கு. முதலில் யுன்ஹூ தான் இத பண்ணிருக்கான்னு நினைக்கிறான். அந்த நேரம் யாங் ஹுய் வரா. இது எல்லாம் நான் தான் வாங்கினேன்னு சொல்றா. ஜூன் புரிஞ்சுக்கிறான்,
யுன்ஹூக்கு இதுல சம்பந்தமே இல்லைன்னு. அந்த நேரம் ஜிக்வான் வந்து யாங்ஹூய பிடிச்சு கேக்குறான், இது என்னன்னு. யாங்ஹுய் சொல்றா, லின்மோ எஃபியான்சேன்னு. ஜிக்வான் ஷாக் ஆகுறான். அவன் கோபத்தில் பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அது ஹிட் ஆகவே இல்ல. யாங்ஹுய் அவன் கைய பிடிச்சு நிறுத்துறா. ஜூன் சைட்ல இருந்து அப்சர்வ் பண்றான். பஞ்ச் ஹிட் ஆகும் சான்ஸ் 0%ன்னு கால்குலேட் பண்றான். யாங்ஹுய் சொல்றா, இனிமேல் லின்மோக்கு தொந்தரவு பண்ணாதேன்னு. ஜிக்வான் ரொம்ப அப்செட்டா வெளியே போயிடுறான். யாங்ஹுய் வந்து லின்மோக்கு சொல்றா, யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணினா நான் ஹேண்டில் பண்றேன்னு. கிளாஸ்மேட்ஸ் காசிப் பண்றாங்க. லஞ்ச் பிரேக் டைம். கேண்டீன்ல யுன்ஹூ ஃப்ரெண்ட் சொல்றா, குரூப் சாட்ல யாங்ஹுய் பற்றி பேசுறாங்கன்னு. யுன்ஹூ சொல்றா, எனக்கு அந்த ஃபேட் கை பிடிக்கலன்னு. ஃப்ரெண்ட் சொல்றா, அவன் இனிமேல் ஃபேட் இல்லன்னு. அந்த நேரம் யாங்ஹுய் கான்ஃபிடென்ட்டா நடந்து வரா. ஜூன் கியூல நிக்கிறான். யாங்ஹுய் அவனை கூப்பிடுறா. யூதாங் கோபம் அடக்கிக்கிட்டு பாக்குறா. ஃப்ரெண்ட் ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்றா. யூதாங் கத்துறா, லின்மோ அவளிடம் போகாதேன்னு. ஜூன் ரியலைஸ் பண்றான், இங்க சேஃப் இல்லைன்னு. அவன், நீங்க இருவரும் இடியட்ஸ்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். யாங்ஹுய் அவனை ஃபாலோ பண்றா. ஜூன் மனசுக்குள்ள நினைக்கிறான், பெர்ஃபெக்ஷனுடன் கர்ஸும் வந்துருச்சுன்னு. ஷூ சொல்றான், ஷாவ் யூதாங் உன்னால ஜெலஸ் ஆகுறான்னு. யூதாங் இன்னும் கோபத்துல இருக்கா. ஜூன் யாரும் ஃபாலோ பண்ணலன்னு உறுதி பண்ணிட்டு ரூஃப் டாப்புக்கு போறான். ஹான்ஷினி ஆல்ரெடி அங்க இருக்கா. அவ கேம் மூவ்ஸ் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியா இருக்கா. அவ சொல்றா, கேம் கண்டினியூ பண்ணலாம்னு. ஜூன் அவ கோபமா இருக்கிறது நோட்டீஸ் பண்றான். இருவரும் மீண்டும் கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஹான்ஷினி ஒரு காம்ப்ளிகேட்டட் மூவ் பார்த்து ஷாக் ஆகுறா. ஜூனுக்கு இது சீரியஸ் மேட்ச்னு புரியுது. அந்த நேரம் ஜூனுக்கு பசி எடுக்குது. அவ ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹான்ஷினி ஷாக் ஆகுறா. அவ குயிக்கா கேம் முடிக்க நினைச்சா. ஜூன் சில்லா சாப்ஸ்டிக்ஸ் செக் பண்ணி சாப்பிடுறான். அவ கேக்குறா, நீ போர்டா இருக்கியான்னு. ஜூன் சொல்றான், இது ரிஃப்ரெஷ்மெண்ட் டைம்னு. அவளை பார்த்து நினைக்கிறான், இப்படி சாப்பிட்டா ஹெல்தி ஆகிடுவான்னு. ஹான்ஷினி கேக்குறா, நீ ஒரு ஃபேட் பாய ரூஃப் டாப்ல பாத்திருக்கியான்னு. ஜூன் அவாய்ட் பண்றா. நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்றான். ஹான்ஷினி இன்னும் அந்த ஃபேட் கைக்கு கோபமா இருக்கா. அந்த நேரம் அவள் ஃபோன்ல ஒரு போட்டோ பாக்குறா. அது லின்மோ தான், ஓல்டு ஃபேட் வெர்ஷன். அவ ஷாக் ஆகுறா. அவ கோபத்தோட ஜூனுக்கு அந்த போட்டோ காட்டி கேக்குறா, இவனை நீ தெரிஞ்சுக்கிறியான்னு. ஜுன் அசையவே இல்லாம ரொம்ப காமா, அவனை நான் முதல் தடவை தான் பாக்குறேன்னு சொல்றான். ஹன்ஷினி கோபமா கத்துறா, நீ என்னை ஏமாத்த முடியாதுன்னு. அந்த நேரம் அவளுக்கு தோணுது, ஜுன் தன்னோட பாஸ்ட் லைஃப வெறுக்கிறான்னு. அவள் கொஞ்சம் சாஃப்டா சொல்றா, நான் உன்னிடம் பழி வாங்க போறதில்லன்னு. அவள் தன்னோட ஒயிட் பேக் எடுத்துக்கிட்டு உள்ள கை வச்சு தேடுறா. அதிலிருந்து ஜுன் பயன்படுத்தின ஜாக்கெட்டை எடுத்து காட்டுறா. ரூஃப் டாப்ல அவன் அவளை கவர் பண்ண பயன்படுத்தினது. அவள் சொல்றா, நான் இதை வாஷ் பண்ணிட்டேன்னு. ஜுன்னை பார்த்து, இப்ப இது உனக்கு ஃபிட் ஆகாது போலன்னு சொல்றா. ஜுன் ஷாக் ஆகிடுறான். அவன் பேசவே முடியல. அவ கோவப்படாம இருக்கிறதே அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸ். அவள் நீட்லி ஃபோல்ட் பண்ணி ஜாக்கெட்டை அவனிடம் கொடுக்கிறா. ஜுன்னுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவனோட க்ளோத்ஸ கவனிச்சிருக்கா. இப்ப என்ன செய்யணும்னே அவனுக்கே தெரியல. கோ விளையாடணுன்ற மனசே இல்ல. ஹன்ஷினி அமைதியா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள்தான் சிச்சுவேஷனை காம் பண்றா. நம்ம கேம் டிரால முடிஞ்சிச்சு, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்னு பிரேஸ் பண்றா. ஜுன்னும் அவளை பிரேஸ் பண்றான். என்னோட லெவலுக்கு வர்றவர்கள் ரொம்ப கம்மி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு. அவள் எல்லா பொருட்களையும் எடுத்து போக தயாராகிறா. அவள் சொல்றா, இன்னைக்கு பிறகு நம்ம இருவருக்கும் ஃபைட் முடிஞ்சுன்னு. ஜுன் தயக்கமடைஞ்சு அவளை கூப்பிடுறான். இன்னும் வின்னர் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறான். அவன் கேக்குறான், நம்ம டீல் இன்னும் வேலிடா இருக்கான்னு. அவங்க 3 மேட்ச்ல 2 வின் டிசைட் பண்ணினதை நினைவுபடுத்துறான். ஹன்ஷினி கொஞ்சம் எம்பாரஸ்டா திரும்பி, ஆமா 2 வின் தான்னு சொல்றா. அதோட அவள் ஃபைனலி தன்னோட பெயர் சொல்றா, ஹன்ஷினின்னு. ஜுன் அந்த பெயரை மனசுக்குள்ள ரிப்பீட் பண்றான். அவனுக்கு அந்த பெயரும் அவளும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஷூ இதை நோட்டீஸ் பண்ணி கோபமா இருக்கான். என் மாஸ்டர் இவளோட மீது இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னு. அவன் ஜெலஸா ஜம்ப் பண்ணி, எல்லா அழகான கேர்ள்ஸையும் ஒன்னதான் லைக் பண்றாங்கன்னு சொல்றான். ஜுன் டாபிக்கே சேஞ்ச் பண்றான். அவன் கேக்குறான், ஈவில் கல்டிவேட்டர்ஸ் ரிசோர்சஸ் எங்கிருந்து கிடைக்குதுன்னு.
ஷூ எக்ஸ்பிளைன் பண்றான், சீக்ரெட் டோர் நெட்வொர்க் இருக்கு, அதுல எதுவும் வாங்கலான்னு. ரிசோர்சஸ் ஃபேமிலிஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால மனிதர்களுக்கு ஆசை, பாவம் எல்லாம் வரும். அந்த நெட்வொர்க்ல எல்லாமே கிடைக்கும். பணம் இருந்தா போதும். ஜுன் கேக்குறான், நீ எப்படி பணம் சம்பாதிப்ப? ஷூ சொல்றான், கான்ட்ராக்ட் கில்லிங் தான், இல்லனா ரிச் பெண்களை அப்ரோச் பண்ணலான்னு. அவன் கூட சொல்றான், மாஸ்டர் பாடிய செல் பண்ணவே வேண்டாம், அவன் சொன்னாலே பணம் வரும்னு. ஜுன் உடனே கோபம் அடைஞ்சு ஷூவை பிடிச்சு ஸ்குவீஸ் பண்றான். ஷூ வலியால் கத்தி நான் தவறுன்னு ஒப்புக்குறான். ஜுன் அவனை பாக்கெட்ல வைக்கிறான். அவன் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு டாலிஸ்மன் செய்ய மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைக்கிறான். சன் மறைய ஆரம்பிக்குது. ஸ்கூல் விண்டோஸ் எல்லாம் டார்க் ஆகுது. ஜுன் ஸ்லோலி ஸ்கூல் வெளியே வரான். அங்க ஷாவு யூதாங் ஆல்ரெடி பைக்குடன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் அவனை கூப்பிடுறா. ஜுன் உடனே திரும்பி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போறான். அவள் அவனை சேஸ் பண்றா. நான் உன்னை பார்த்துட்டேன், ஆக்டிங் பண்ணாதேன்னு கத்துறா. அவள் யாங் ஹியூயி பற்றி சொல்லி அவனை கேவலப்படுத்துறா. ஜுன் சொல்றான், அவள் என் எக்ஸ் இல்லைன்னு. ஆனா யூதாங் கேட்கவே இல்லை. அவள் சொல்றா, இன்று நீ என்னோட கூட வரணும், பிறகு வீட்டுக்கு டிராப் பண்றேன்னு. ஜுன் சைலண்டா இருக்கான். டாக்ஸி எடுத்துக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறான். அவள் கேலி பண்றா, நீயே பைக்ல ஏறுவியா இல்ல நான் தூக்கி வைப்பேனான்னு. ஜுன் ரியலைஸ் பண்றான், எஸ்கேப் முடியாது. அவன் பைக்குக்கு போய் ஏறுறான். அவள் ஸ்மைல் பண்றா, சரியான டெசிஷன்னு. அவர்கள் மட்டும் இல்ல, யாங் ஹியூயி பில்டிங் கார்னர்ல மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவள் பிளான் பண்றா, ஹைப்னோசிஸ் யூஸ் பண்ணி லின்மோவை கண்ட்ரோல் பண்ணலான்னு. அவள் தன்னோட பவரை ஃபோக்கஸ் பண்ணி லின்மோ என்ன முழுசா ஒபே பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா அது லேட். ஜுன் யூதாங் ஆல்ரெடி பைக்ல போயிட்டாங்க. ஜுன் அவளை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். யாங் ஹியூயி அதை பார்த்து தாங்க முடியாம இருக்கா. சில நேரம் கழிச்சு ஜுன் கேக்குறான், நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்ன விட போறியான்னு. யூதாங் சிரிச்சு, நீ இன்னும் பெண்களோட வார்த்தைய நம்புறியான்னு கேலி பண்றா. அந்த நேரம் அவளுக்கு ஜுன் செஸ்ட்ல ஹக் பண்றா மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் பிளஷ் ஆகுறா. ஜுன் சொல்றான், அப்படி நினைக்கவே வேண்டான்னு. அவள் உடனே பிரேக் அடிக்கிறா. ரோட் நடுவுல பைக்கை நிறுத்துறா. பர்ன்ட் ரப்பர் ஸ்மெல் வரும். அவள் கோபமா திரும்பி, நான் உன்னை சேஸ் பண்ணலன்னு சொல்றா. ஜுன் ஹெல்மெட் எடுத்துட்டு, நீதான் பண்றேன்னு சொல்றான். அவள் டினை பண்றா. ஜுன் சொல்றான், நம்ம கிளாஸ்மேட்ஸ் தான், மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. யூதாங் கோபமா, என்னோட கூட இருக்க பல பேர் ஆசைப்படுறாங்க, கேம்ஸ் இல்லைன்னா நான் உன்னோட பேசவே மாட்டேன்னு கத்துறா. ஷூ பாக்கெட்ல இருந்து பாக்குறான். என் மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறான். யூதாங் கோபத்துல போயிடுறா. அவள் பின்னாடி ஒரு பேப்பர் ஸ்பை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஷூ அதை நோட்டீஸ் பண்றான். ஜுன் வீட்டுக்கு போறான். இரவாகிடுச்சு. அவன் ரூம்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்றான். ஷூ சொன்ன சீக்ரெட் டோர் நெட்வொர்க் நினைவு வருது. ஜுன் கம்ப்யூட்டர் டேபிளுக்கு போய் ஷூவை கூப்பிடுறான். ஷூ உடனே ஜம்ப் பண்ணி கீபோர்ட்ல ஃபாஸ்டா டைப் பண்றான். சில செகண்ட்ஸ்ல சைட் ஓபன் ஆகுது. அவன் ஜுன்னுக்கு காட்டுறான். ஜுன் சேர்ல உட்காந்து அந்த சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றான். அந்த நெட்வொர்க்ல எல்லாமே இருக்கு. ஒரு பேஜ்ல ஓல்ட் விமன் சர்வீசஸ் கூட இருக்கு. அடுத்தது மிரக்கிள் ட்ரக். ஜுன் கேக்குறான், இதுதான் அந்த சைட்டான்னு. ஷூ சொல்றான், ட்ரெஷர் பேஜ் போங்கன்னு. அங்க நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கு. ஜுன் ஷாக் ஆகுறான். லோயஸ்ட் லெவல் ஐட்டம்ஸ் கூட இங்க டாப் கிளாஸா இருக்கு. பிரைசஸ் பார்த்து ஷாக். ஒரு ஸ்டோனுக்கு 1 மில்லியன். ஷூ சொல்றான், மணி இல்லனா ரிச் பீப்புளை ட்ரிக் பண்ணலான்னு. ஜுன் கோபம், எனக்கு பணம் மேட்டர் இல்லைன்னு. ஷூ உடனே மன்னிப்பு கேக்குறான். ஜுன் கேக்குறான், உன்கிட்ட இருக்க பணம் கொடுன்னு. ஷூ சொல்றான், என்கிட்ட 30,000 தான் இருக்கு, அது ஜோ லிங்க் ஆகன்னு. ஜுன் இரிட்டேஷனா வேண்டான்னு சொல்லிட்டு சைட் ப்ரௌஸ் பண்றான். அவன் மெட்டீரியல்ஸ் பேஜ் பாக்குறான். ஷூ புரிஞ்சுக்கிறான், மாஸ்டர் டாலிஸ்மன் செய்ய போறாருன்னு. அவன் வார்ன் பண்றான், இது காஸ்ட்லி, டிஃபிகல்ட்னு. ஜுன் சொல்றான், லோ குவாலிட்டி போதும்னு. அடுத்த நாள் ஜுன் கொரியர் வெயிட் பண்றான், டிஸ்கைஸ் போட்டு. ஒரு வேன் வருது. கொரியர் பார்சல் கொடுக்கறான். ஜுன் ப்ராசஸ் சிம்பிள்னு ஷாக் ஆகுறான். ஷூ சொல்றான், இந்த நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாலிஸ்மன் கிரியேட் பண்ண ரெடி ஆகுறான். டேபிள்ல yellow பேப்பர்ஸ் இருக்கு. ஜுன் பிரஷ் எடுத்துட்டு ஸ்பிரிச்சுவல் பவரை சேனல் பண்றான். பிரஷ் க்ளோ ஆகுது. ஷூ நினைக்கிறான், இது சக்சஸ் சான்ஸ் 30% தான்னு. ஜுன் இக்னோர் பண்ணி கான்ஃபிடென்ட்டா டிரா பண்றான். பேப்பர்ல சிம்பிள்ஸ் தோன்றுது. எம்பரர் வேர்ல்ட் சிம்பிள்ஸ். சில நொடிகள்ல கோல்டன் டிராகன் இமேஜ் தோன்றுது. ஷூ ஷாக் ஆகுறான். பிளிங்க் பண்றதுக்கு முன்னாடியே ஜுன் இன்னொரு டாலிஸ்மன் கிரியேட் பண்றான். ஜுன் சொல்றான், நான் இத 1000 வருடமா பண்ணிட்டு இருக்கேன்னு.
ஆனா அவனோட பவர் 2 டாலிஸ்மனுக்கு தான் போதும். அவன் பிளான் பண்றான், இத செல் பண்ணி மேஜிக் ஸ்டோன் வாங்கணும்னு. ஒரு டாலிஸ்மனுக்கு 5 lakhs எக்ஸ்பெக்ட் பண்றான். ஆக்ஷனுக்கு போடுறான். சில நிமிஷத்துலவே பிட்டிங் வார் ஆரம்பிக்குது. ஒருத்தன் 5,60,000க்கு வாங்குறான். ஷூ எக்ஸ்பிளைன் பண்றான், ஆர்டினரி பீப்புள் கூட டாலிஸ்மன் வாங்குறாங்கன்னு. அந்த நேரம் ஜுன் பேப்பர் ஸ்பை ரியாக்ட் ஆகிறத நோட்டீஸ் பண்றான். அதன் மூலம் ஷாவு யூதாங் லொகேஷன்ல ஏதோ நடக்குது. ஜுன் அந்த ஸ்பை வியூல அவளை சேம் வெப்சைட்ல பாக்குறான். யூதாங் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு ப்ரௌஸ் பண்றா. அவள் ஒரு மிஸ்ஸிங் பாய் கேஸ் பற்றி பேசுறா. அது டெமன் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றா. அவள் பெட்டர் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு பாக்குறா. அந்த நேரம் ஜுன் கிரியேட் பண்ண டாலிஸ்மன் அவள் கண்ல படுது. பிரைஸ் ஆல்மோஸ்ட் 900,000. அவள் நினைக்கிறா இது நல்லதுன்னு. ஜுன் நினைக்கிறான் இந்த ஷாவு யூதாங் எனக்கு யூஸ் ஆகலான்னு. அவனுக்கு புரியுது அந்த மிஸ்ஸிங் பாய் கேஸ் டெமன் லார்டோட தொடர்பு இருக்குன்னு. அடுத்த நாள் ஜுன் ஸ்கூலுக்கு போறான். முதல் பாதி நாள் சீக்கிரமா போயிடுச்சு. லஞ்ச் டைம் வந்ததும் கேண்டீன் போய் யூஷுவலா டேக் அவுட் ஃபுட் வாங்குறான். அதுக்கப்புறம் மேலே போறான். ஆனா ஸ்டேர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல 3 பேரு அவன் வழிய மறைக்கிறாங்க. லின்மோ என்ன மேட்டர்னு கேக்குறான். ஒரு பங்க் ஹேர் ஸ்டைல் வைத்த பையன் சத்தமா பேசுடான்னு சொல்றான். மற்றொருத்தன் இப்படி ஆட்டிடியூட் காட்டாதேன்னு கத்துறான். ஜுன் இனிஷியலி யோசிக்கிறான், இவங்க தாமே போயிடுவாங்க, ஃபைட் வேண்டாம்னு. ஆனா அந்த 3 பேருக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ். இங்க கார்னர்ல இருந்து யாங் ஹுய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் தான் அந்த 3 பேரையும் ஹிப்னோசிஸ் பண்ணி லின்மோக்கு ஃபைட் ஸ்டார்ட் பண்ண சொன்னா. அவள் பிளான் சரியான நேரத்துல வந்து சேவ் பண்ணி ஹீரோ ஆகணும். ஜுன் இன்னும் காமா, வழிய விடுங்க, இல்லனா என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியாதுன்னு சொல்லுறான். ஒருத்தன் கோபமா, இவன் நம்மள த்ரெட்டன் பண்ணறானேன்னு ஷவுட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிங்கன்னு சொல்றான். ஷியோ யூ தோங் முன்னாடி இவனுக்கு அவமானம் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரம் திடீரென்னு புல்லி ஃபேஸ்ல ஜுன் கைப்பட்டுடுச்சு. அவன் ஷாக் ஆகுறான். கண் பெரியதா திறந்து போகுது. அது ரொம்ப பெயினா இருந்துச்சு. ஜுன் ஃபார்வர்டா ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணுறான். அவன் பேலன்ஸ் இழந்து வாலுக்கு மோதிட்டு கீழே விழறான். அவன் என்ன நடந்துச்சுன்னே புரியாம கன்ஃபியூஸ் ஆகுறான். ஜுன் மிச்ச 2 பேரையும் பார்த்து சீரியஸா நிக்கிறான். பங்க் ஹேர் ஸ்டைல் பையன் இவனுக்கு வாழ்க்கையே போதும்னு தோணுதுன்னு கத்துறான். அவங்க இருவரும் அட்டாக் பண்ண வர்றாங்க. யாங் ஹுய் ரெடி, இப்பதான் என்ட்ரின்னு. ஆனா அந்த நேரம் ஒரு பிளாக் ஹேட் கேர்ள் முன்னாடியே வந்துடுறா. அது ஹான் ஷினி. அவள் கமாண்ட் வாய்ஸ்ல நிக்குங்கன்னு சொல்லுறா. அவங்க இருவரும் ஷாக்கா நின்றுடுறாங்க. அவள் பங்க் பையனிடம் என்ன பண்ணுறீங்கன்னு ஸ்ட்ரிக்டா கேக்குறா. அவன் பயந்து போய் லை சொல்றான், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு வந்தோம்னு. அவன்தான் வாலுக்கு தள்ளினான்னு ப்ளேம் போடுறான். ஹான் ஷினி சீரியஸா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுறா. யாங் ஹுய்க்கு இது பிடிக்கல. அவளோட என்ட்ரி ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவள் வெளியே வந்து, லின்மோ நீ சரியா இருக்கியான்னு கேக்குறா. நான் கேள்விப்பட்டவுடன் ஓடி வந்தேன்னு ஆக்டிங் பண்ணுறா. அவள் ஹான் ஷினிக்கு தேங்க்ஸ் சொல்லுறா, நீ டைம்லியா வந்துட்டேன்னு. ஹான் ஷினி சைலண்டா இருக்கா. யாங் ஹுய் ஸ்மைல் பண்ணி, நான் உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லுறா. அவள் லின்மோ கைப்பிடிச்சு, வாங்க கீழே போய் சாப்பிடலாம்னு டிராக் பண்ணுறா. ஜுன்னுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹான் ஷினி உடனே ரியாக்ட் பண்ணுறா. அவள் யாங் ஹுய் கைப்பிடிச்சு இழுக்கிறா. நான் இங்க ரேண்டமா வரலன்னு சொல்லுறா. ஒரு கேர்ள் இப்படியா வந்து பாய் கைப்பிடிப்பான்னு தேக்குறா. யாங் ஹுய் கை லூஸ் ஆகுது. கிரிப் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இருவரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறாங்க. ஃபுல் ஹேட்ரெட். யாங் ஹுய் வார்னிங் கொடுக்கறா, நீ உன் வேலைய பாத்துக்கோன்னு. ஜுன் இன்டர்வீன் பண்ணுறான். நடுவுல நிக்கிறான். வாங்க போலாம், இதை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுறான். யாங் ஹுய் மனசுக்குள்ள கோபம். ஜூஸ் வார்டை யூஸ் பண்ணி ஹிப்னோசிஸ் ட்ரை பண்ணுறா. ஆனா அது வேலை செய்யல. ஜுன் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம கீழே போயிடுறான். 2 பேரையும் அப்படியே விட்டுட்டு. அந்த நேரம் யாங் ஹுய் மைண்ட்ல இருந்து கோஸ்ட் வாய்ஸ், ஸ்பெல் யூஸ் பண்ணாதே, நல்ல ஃபீலிங் இல்லன்னு. ஹான் ஷினி அவளிடம் வந்து பேசுறா. நீ முன்பு லின்மோவை ரிஜெக்ட் பண்ணியதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுறா. யாங் ஹுய் ஷாக், இவளுக்கு எப்படி தெரியும்னு. ஹான் ஷினி தொடர்ந்து டீஸ் பண்ணுறா, நீ ரொம்ப ரேஷா நடந்துக்கிட்டேன்னு.
யாங் ஹுய்க்கு கோபம் உச்சிக்கு போகுது. அவள் ஸ்டேர்ஸ பார்த்துக்கிட்டு நிக்கிறா. கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எனக்கு இப்ப பவர் இருக்கு, இந்த பெண்ண உடைக்கலாம்னு நினைக்கிறா. அவள் மனசுக்குள்ள கர்ஸ் பண்ணுறா. இந்த முட்டாள் என் வழியில வந்துட்டான்னு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஜுன் டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போறான். மாலை நேரம். கார்டன்ல யாரும் இல்ல, எல்லாரும் வீட்டுக்குள்ள டின்னர். ஜுன் ரூமுக்குள்ள போய் டோர் க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு சீக்ரெட் டோர் நெட்வொர்க் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவன் உடனே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான். ஷியூ ஷாக் ஆகுறான். யாரோ 2 மேஜிக் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து டாலிஸ்மன் வாங்கியிருக்காங்கன்னு. ஜுன் திங்க் பண்ணுறான். ஷோ யூ தோங்கும் பிட்டரா இருக்கலாம்னு. அவன் ஃபீனிக்ஸ் செக்ட் பத்தி கேக்குறான். ஷூ சொல்றான், அவங்க நாட்டை ப்ரொடெக்ட் பண்றவர்கள், பணம் பிளென்டி இருக்கும்னு. ஆனா இது அவங்களோட ஸ்டைல் இல்லன்னு சொல்றான். அவங்களுக்கு வேணும்னா டைரக்டா எடுத்துக்குவாங்கன்னு. அந்த நேரம் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற சவுண்டு வரும். ஜுன் இன்ட்ரெஸ்டா மானிட்டர் பார்த்துக்கிறான். அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஜுன்னுக்கு ஆச்சரியம். இந்த உலகத்துல டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸின்னு. அவனுக்கு அது போதும், சாட்டிஸ்ஃபைடு. அவன் டிஸ்கைஸ் போட்டு வெளியே போறான். ஷூ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் ஜுன் உடனே வீட்டுக்கு வர்றான். அவன் உடனே பவர் ரெக்கவர் பண்ணணும். அவன் டெஸ்க்ல உட்கார்ந்து ஸ்டோன்ஸை பார்த்துக்கிறான். கமிஷன் கழிச்சு 70,000 ரூபாய் ப்ளஸ் 2 மேஜிக் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு. அவன் கிரீன் ஸ்டோன் எடுத்து பார்த்து குவாலிட்டி மோசமா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா இதுவே பெட்டர் தென் நத்திங்னு டிசைட் பண்ணுறான். அவன் ஸ்டோன்ஸை ஏர்ல லிஃப்ட் பண்ணுறான். டர்க்வைஸ் க்ளோ உருவாகுது. அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி கை ஃபார்வர்ட் பண்ணுறான். ஏர்ல இருந்து 2 கோல்டன் டாலிஸ்மன்ஸ் தோன்றுது. அவை ஸ்பின் ஆகி டேபிளுக்கு விழருது. கோல்டன் டிராகன் இமேஜ் தெரியும். ஜுன் சாட்டிஸ்ஃபைடு. அவன் ஷூக்கு கொடுத்து ஆக்ஷனுக்கு போடுன்னு சொல்றான். ஷூ ஹாப்பியா அக்செப்ட் பண்ணுறான். ஆக்ஷன்ல உடனே டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. ஒருத்தன், இது நான் பார்த்த பெஸ்ட் டாலிஸ்மென்னு சொல்றான். ஜுன் ஸ்மர்க் பண்ணுறான். இந்த உலக கல்டிவேட்டர்ஸ் ரொம்ப வீக்னு நினைக்கிறான். திடீரென்னு ஷூ ஷாக். பிரைஸ் 3 மில்லியன் ஆகிடுச்சுன்னு. ஜுன் பார்த்தா உண்மையிலேயே 3 மில்லியன். அடுத்த செகண்ட்ல 4 மில்லியன். இருவரும் ஷாக். ஒரு கை ஹெட்செட் போட்டுக்கிட்டு பிட் இன்க்ரீஸ் பண்ணுறான். அவன் நினைக்கிறான், இந்த டாலிஸ்மன் ஸ்பெஷல்னு. ஷோ யூ தோங் கூட பிட்டிங் பார்க்கிறா. 4 மில்லியன் வந்ததும் அவள் ஃப்ரவுன் பண்ணுறா. இந்த லெவலுக்கு பணம் வைக்கும் மக்கள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறா. அவள் கிளிக் பண்ணுறா. பிரைஸ் 5 மில்லியன். பேட்டில் இன்னும் ஆரம்பம்தான். ஜுன் காமா வெயிட் பண்ணுறான். இந்த லோ குவாலிட்டிக்கு இவ்வளவு பணமான்னு நினைக்கிறான். ஷூ எக்ஸைட்மெண்ட்ல ஓடுறான். அந்த நேரம் 15 மில்லியன் பிட். சாட்ல 2 பேர் மீட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. செல்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க. ஜுன் சீரியஸா நினைக்கிறான். என்ன கண்டுபிடிச்சா பிரச்சனைன்னு. அவன் சாட்டிஸ்ஃபைடு. அவன் ரிலாக்ஸ் ஆகுறான். அவன் ஷோ யூ தோங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறான். ஈவினிங் டைம். பைக் அவளோட வீட்ல இருக்கு. அவள் இன்னும் பிஸி. ஸ்பை மூலம் அவன் பார்க்கறான். அவள் மிஸ்ஸிங் பாய் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. டேபிள்ல 2 பெரிய ஃபைல்ஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் டெமனுடன் தொடர்புள்ளவர்கள். அவள் ஒரு சஸ்பெக்டை ரியல் டைம்ல ஃபாலோ பண்ணுறா. பர்பிள் ஹேட் கேர்ள் செல்ஃபீஸ் எடுக்கிறா. யூ தோங்க்கு இரிட்டேஷன். அவள் கத்துறா, உன் ஃபேஸ்ல என்ன ஸ்பெஷல்னு. அந்த கேர்ள் மேக்கப், ஃபில்டர்ஸ் எல்லாம் சர்ச் பண்றா. தின் ஃபேஸ், லாங் லெக்ஸ், ஐ கலர் சேஞ்ச் எல்லாம் பார்க்கிறா. யூ தோங்க்கு வெறுப்பு. ரியல்ல எப்படி இருக்கே அதே போதும்னு நினைக்கிறா. அதே நேரம் அவள் லின்மோ பற்றியும் நினைக்கிறா. இவனை அப்ரோச் பண்ண வேற வழி தேடணும்னு முடிவு பண்ணுறா. அடுத்த நாள் லஞ்சுக்கு ஜுன் சீக்கிரமா ரூஃபுக்கு போறான். அவாய்ட் ஃபைட். அவன் நேற்று நடந்ததை நினைக்கிறா. ஷோ யூ தோங் என்ன செய்றான்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். ஹான் ஷினி அவனை கவனிக்கிறா. நீ டிஸ்ட்ராக்டடா இருக்கன்னு. அவள் சொல்லுறா, வேணும்னா கேம் லேட்டர் போடலாம்னு. ஜுன் பரவாயில்லன்னு சொல்லுறான். கேம் இன்னும் ஈக்குவல். ஜுன் மைண்ட்லயே மூழ்கி இருக்கான். அவன் எழுந்து ரூஃப் எட்ஜுக்கு போறான். ஹான் ஷினி அப்சர்வ் பண்ணுறா. ஜுன் எட்ஜுக்கு ஏறுறான். ஃபார்மேஷன் உருவாக்கணும். எனர்ஜி இருக்கிற இடம் வேணும். அவன் கை விரிச்சு நிக்கிறான். இங்க டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு கேஷுவலா சொல்றான். ஹான் ஷினியும் எழுந்து, இப்ப விழுந்துடாதேன்னு சொல்லுறா. ஜுன் ஸ்மர்க் பண்ணுறான். அவன் அவளை டீஸ் பண்ற மாதிரி திரும்புறான். ஹான் ஷினி எக்ஸிட்ல நிக்கிறா.
அந்த நேரம் யாங் ஹுய் டோருக்கு பின்னாடி இருந்து பீக் பண்ணுறா. இவள லின்மோக்கு விடமாட்டேன்னு ரிசால்வ் பண்ணுறா. வந்து கத்துறா, நிக்க, முட்டாள்தனம் பண்ணாதே, என்காக கூட இல்லன்னு. லின்மோக்கு புரியல ஹீ யாங் ஹுய் என்ன வேணும்னு, ஏன் அவள் திடீர்னு அவனை தடுத்தாள்னு. ஹீ யாங் ஹுய் ரொம்ப கோவமா இருந்தா. அவள் டீத்த கடிச்சுக்கிட்டு என்ன சொல்றதுனே தெரியாம நின்றுக்கா. அந்த நேரம் ஹான்ஷினி லின்மோ பின்னாடி இருந்து வெளியே வந்து, இனிமேல லின்மோ கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணாதன்னு சொல்லுறா. ஹீ யாங் ஹுய் இன்னும் அதிகமா கோவப்படுறா. இந்த பொண்ணு எப்படி அவள் பாய் ஃப்ரெண்ட டச் பண்றான்னு அவளுக்கு புரியல. ஹீ யாங் ஹுய் கோபத்துல திரும்பி ஹான்ஷினி கிட்ட வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுறா. லின்மோக்கு தான் எப்போ அவன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆனான்னு தெரியல. அந்த நேரத்துல அந்த பொண்ணு ஸ்டேர்ஸை விட்டு கிளம்பிடுறா. மீன்வேல் ஹீ யாங் ஹுய் வீட்ல லைட்ஸ் எல்லாம் ஆன் இருக்கு. இரவு நேரம், ஆனா அவளுக்கு தூக்கம் வரல. அவள் ஹாட் பாத்ல உட்கார்ந்திருக்கா. அவள் லின்மோவை குறைச்சுதான் நினைச்சேன்னு ஃபீல் பண்றா. ஆரம்பத்திலே அவனை புடிச்சு லாக் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறா. அவள் பாத் டப்ல இருந்து வெளியே வர்றா. இப்ப அவளுக்கு புதிய பவர்ஸ் இருக்கேன்னு கான்ஃபிடென்ட் ஆகிறா. இன்றே லின்மோவை ஹிப்னடைஸ் பண்ணி அவனை தன்னோட சப்மிசிவா ஆக்கணும்னு முடிவு பண்றா. அவள் சிரிக்கிறா. அவளோட ஹிப்னோசிஸ் பவர் லின்மோ வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல லின்மோ அவன் பெட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அந்த மேஜிக்கல் பவர் அவனுக்கு அருகா வந்துட்டே இருக்கு. அப்போ திடீர்னு லின்மோவை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் ஆக்டிவேட் ஆகுது. அது அந்த ஹிப்னோசிஸ் பவரை ஸ்டாப் பண்ணிடுது. சங் ஷூஷு அந்த அன்யூஷுவல் பவர் காரணமா எழுந்து லின்மோவையும் எழுப்புறான். லின்மோ எழுந்து என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கான். ஆனா சீக்கிரமே இது ஹிப்னோசிஸ்னு புரிஞ்சுக்கிறான். ஒருத்தர் எம்பரரை ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அடுத்த நாள் ஸ்கூல். லின்மோ காரிடார்ல நடந்து போறான். திடீர்னு ஹீ யாங் ஹுய் அவன் வழியை பிளாக் பண்றா. அவள் அவனை இன்றைக்கு வீட்டுக்கு வர சொல்றா. அவளோட பிளான் ஒர்க் ஆகிடும்னு அவள் நம்புறா. நேத்து ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணதால லின்மோ இப்ப அவளை கேப்பான்னு நினைக்கிறா. ஆனா லின்மோ எதுவும் ரிப்ளை பண்ணாம ஸ்ட்ரைட்டா போயிடுறான். அவனுக்கு நேத்து ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணது ஹீ யாங் ஹுயின்னு புரிஞ்சிடுச்சு. நேத்து அவனோட ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணதும் அவள்தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணணும்னு அவன் டிசைட் பண்றான். லின்மோ ஒரு பேப்பர் மேனை ஹீ யாங் ஹுய் மேல அனுப்புறான். ஸ்கூல் டே நடக்குது. லின்மோ ஸ்டடியில இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் அவனுக்கு வரும். அவன் ஷாக் ஆகிறான். ஹீ யாங் ஹுய் மேல இருந்த பேப்பர் மேன் டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னு அவன் உணர்றான். அது எப்படி பாசிபிள்னு அவனுக்கு புரியல. ஹீ யாங் ஹுய் அந்த பேப்பர் மேனை புடிச்சு கோபத்துல பாக்குறா. அவள் நியூ பவர் யூஸ் பண்ணி அந்த பேப்பர் மேனை பர்ன் பண்ணிடுறா. அவளுக்கு யாருன்னு தெரியல, ஆனா யாரா இருந்தாலும் தன் பிளானை ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன்னு நினைக்கிறா. ஈவினிங் ஆகுது. லின்மோக்கு புரியுது. அந்த பேப்பர் மேன் டிஸப்பியர் ஆனதுனால அவள் பின்னாடி டீமன் லார்ட் அல்லது டீமன் ஸ்வாட் இருக்கணும். இந்த வேர்ல்டுல பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சதால அவன் ரேஷா ஆக்ட் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்றான். அவன் ஃபீனிக்ஸ் செக்ட் கிட்டவும் ஷியாவ் யூடாங் கிட்டவும் கான்டாக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பிளான் பண்றான். அவன் பிளான் போட்டு ரோட்ல வெளியே வர்றான். அந்த நேரத்துல ஷியாவ் யூடாங் பைக்ல வேகமா வர்றா. அவள் லின்மோவை ஹிட் பண்ணிடுறா. அவன் மேல தூக்கி போயிடுறான். அவள் ஷாக் ஆகிறா. அவள் உடனே ஓடி அவனை பாக்குறா. ஏன் ரோட்ல பாத்துக்காம வந்தேன்னு அவளுக்கு புரியல. அவள் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. அவள் லின்மோ கைய பிடிக்கும்போது அவன் ஜாக்கெட் உள்ளன்னு நோட்டீஸ் பண்றா. லின்மோ சிரிக்கிறான். அவன் நினைக்கிறான் எம்பரர் கூட இவ்வுலகத்துல கெட்ட விஷயங்களை கத்துக்கிட்டான்னு. அவன் எழுந்து நிற்கிறான். ஷாவ் யூடாங்க்கு அவன் பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரிகிறது. லின்மோ இன்று ஹீ யாங் ஹுய் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். அவள் ஷாக் ஆகிறா. ஏன் அவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறான்னு புரியல. அவன் பிஹேவியர் சந்தேகமா தெரிகிறது. அவன் ஷோல்டர்ஸை தட்டி அவனை வேக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான். அவன் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கான். அவளுக்கு டவுட் வரும். லின்மோ ஹிப்னோசிஸ் கீழே இருக்கானோன்னு. உடனே ஏதாவது செய்யணும்னு டிசைட் பண்றா. அவள் பவர் யூஸ் பண்ணி அவனை வேக் பண்ண ட்ரை பண்றா. கை அசைச்சி ஸ்பெல் யூஸ் பண்ணி அவன் ஃபோர்ஹெட் டச் பண்றா. ஆனா எஃபெக்ட் இல்ல. அவள் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றா. ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. அப்போ லின்மோ கண்கள் சேஞ்ச் ஆகுது. அவன் ஹிப்னோசிஸ்ல இருந்து வெளியே வர்றான். அவன் தலைய புடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கான். ஷாவ் யூடாங்க்கும் கன்ஃபியூஷன். ஏன் அவன் ஹீ யாங் ஹுய் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்னு புரியல. லின்மோ கேட்டுடுறான், நீ என் ஃபைனான்ஸ்க்கு என்னன்னு. அவள் பிளஷ் ஆகிறா. அவள் எக்ஸ்பிளைன் பண்றா. அவன் ரோட்ல திடீர்னு வந்ததால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு. அவள் ஹாஸ்பிட்டல் போக சொல்றா. ஆனா அவன் நார்மல்னு சொல்றான். அவள் நம்ப மாட்டா. பைக் அடிச்சுட்டும் எப்படி நார்மலா இருக்க முடியும்?
லின்மோ சொல்றா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பணம் அனுப்புனா போதும்னு. ஷாவ் யூட்டாங் அவனை விட மாட்டா. அவன் காலர் புடிச்சு ஆல்மோஸ்ட் சோக் பண்றா. உடனே ஒரு செக் எழுதிட்டு அவனுக்கு தர்றா. அவன் செக் பார்த்தா ரொம்ப பெரிய அமௌண்ட். அவள் உடனே பைக் ஏறி வேற வேலைக்காக கிளம்புறா. அவள் ஒருத்தருக்கு கால் பண்ணி ஹீயாங் ஹுயி பற்றிய இன்ஃபோ கேக்குறா. அவள் மிஸ்ஸிங் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கான்னு டவுட் பண்றா. அவள் ஸ்ட்ரெயிட்டா ஹீயாங் ஹுயி வீட்டுக்கு போயிடுறா. முழுக்க சர்ச் பண்ணணும்னு டிசைட் பண்றா. மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்றா. உள்ள போறா. அவள் ஹவுஸ்ல சுற்றி பார்க்கறா. ஃபேமிலி போட்டோ இருக்குது. ரூம்ல போகும்போது ஷாக். வால்ஸ் முழுக்க லின்மோ போட்டோஸ். ரொம்ப கிரீப்பி. டேபிள்ல லின்மோ பற்றிய நோட்புக் இருக்கும். அத ஓபன் பண்ணி படிக்கிறா. படிக்க படிக்க அவளுக்கு வெக்கம். எல்லாம் லின்மோ பற்றி ஆப்சீனா எழுதியிருக்காங்க. அவள் இன்னும் எம்பாரஸ் ஆகிறா. அந்த நேரத்துல அவளுக்கு கால் வரும். ஹீயாங் ஹுய் டிஸப்பியர் ஆகிட்டான்னு சொல்றாங்க. அவள் அலர்ட் ஆகிறா. இதெல்லாம் பார்த்தா அவள்தான் கேஸுக்கு காரணம்னு கன்ஃபார்ம் ஆகுது. உடனே அரெஸ்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்றாங்க. அவளை கண்டிப்பா பிடிக்கணும்னு முடிவு பண்றா. மீன்வைல் இரவாகிடுச்சு. லின்மோ இன்னும் தூங்காம வீட்டிலேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு புரியுது, ஹீயாங் ஹுயி மோ ஜிங் கிட்ட காண்டாக்ட் பண்ணிருக்கான். அந்த பேப்பர்மேன் இன்சிடென்ட் பார்த்தா அவள் டீமன் லார்டோட பானாக இருக்கலாம். லின்மோ அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணறான். அந்த நேரம் அவன் ரூம் டோர் நாக் ஆகுது. அவன் சர்ப்ரைஸா பார்த்தா அது லின் ஷுவான். அவன் நியூஸ் பாத்தியா என்று கேக்குறான். லின்மோ டோர் ஓபன் பண்ணி என்ன நியூஸ்னு கேக்குறான். லின் ஷுவான் யாராவது சுன்வானை டார்கெட் பண்ணுவாங்கன்னு புரியலன்னு சொல்றான். லின்மோ அவளை நன்றாக தெரியாது என்று சொல்லிட்டு வேற வேலை இருக்கு என்று டோரை நேராக அவன் முகத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறான். லின் ஷுவான் கோபமா போய் தன் அப்பாவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணறான். லின்மோக்கு இப்ப புரியுது, ஹீ யாங் ஹுயி சில வருடங்களுக்கு முன் அப்யூஸ் மற்றும் மர்டர் கேஸ்ல சஸ்பெக்ட். அவளோட லொகேஷன் இன்னும் தெரியல. டீம் நல்லா ஒர்க் பண்ணுது. ஆனாலும் இன்னும் அப்டேட் இல்ல. சுங் ஷூஷு கோபப்படுறான். இப்படி ஒரு ரூத்லெஸ் பொண்ணு மாஸ்டர் பெயரை கெடுக்கிறாளேன்னு. லின்மோ யோசிக்கிறான். டீமன் லார்ட் யாரோட பவர் அப்சார்ப் பண்ணினா அது ஹை இன் எனர்ஜி இருக்கும் இடத்துல தான் வெளிப்படும். உடனே அவன் ஒரு பெரிய பாக்ஸ் கிட்ட போய் உள்ளிருந்த பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். சுங் ஷூஷுக்கு புரியல மாஸ்டர் என்ன தேடுறார் என்று. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லின்மோ அவன் தேடினதை கண்டுபிடிக்கிறான். 2 வுடன் போர்ட்ஸ். அவன் ஒரு பிளான் பண்ணிட்டான். சிச்சுவேஷன் சால்வ் பண்ணணும். அவன் மேஜிக் யூஸ் பண்ணி எனர்ஜிய போர்ட்ஸ்க்கு சேனல் பண்ணறான். அந்த போர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. லின்மோ ஒரு மாடர்ன் காம்பஸ் மாதிரி டிவைஸ் கிரியேட் பண்ணறான். அது ஒரு வுடன் பிளேட், நடுவில் ஸ்பூன் மாதிரி இருக்கும். இது சோனின். சுங் ஷூஷு மாஸ்டர் ஸ்கில் பார்த்து ஷாக் ஆகுறான். லின்மோ சொல்றான், டீமன் லார்ட் ஸ்கில் லெவல்ல இருந்தா ஃபீனிங்ஸ் குரூப் கூட ஹீ யாங் ஹுயியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த மெத்தட். லின்மோ சோனினை மேஜிக் ஸ்டோனுடன் பிடிச்சு ஸ்பெல் பண்ணறான். அவன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகுது. சுங் ஷூஷு தூக்கி எறியப்படுறான். லின்மோ அந்த சோனினை மேஜிக் ஸ்டோன் சேர்த்து அப்கிரேட் பண்ணறான். அந்த ஸ்பூன் ஸ்லோலி ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. டைரக்ஷன் காட்டுது. சுங் ஷூஷு மாஸ்டரை அட்மயர் பண்ணறான். லின்மோ சொல்றான், இது ஹை இன் எனர்ஜி உள்ள இடத்தை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அந்த நேரம் லின்மோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் கேக்குறான். அவன் அலர்ட் ஆகுறான். உடனே சுங் ஷூஷுக்கு ஹைட் ஆக சொல்லுறான். அவன் பாக்கெட்குள் ஜம்ப் பண்ணிடுறான். லின்மோ விண்டோ பக்கம் பார்க்கறான். அங்கதான் அந்த சவுண்ட் வந்தது. அங்க வெளியே ஷியாவு யூடாங் நிக்கிறா. அவள் லின்மோவை கண்ணால பாத்துக்கிட்டு வெளியே வா பேசணும்னு சிக்னல் பண்ணறா. லின்மோ டென்ஷன் ஆகுறான். உடனே போலீஸ்க்கு கால் பண்ண முயற்சி பண்ணறான். ட்ரெஸ்பாசிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. ஷியாவு யூடாங் கோபப்படுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு லின்மோ கிவ் அப் பண்ணி விண்டோ ஓபன் பண்ணறான். அவள் உள்ளே வரா. அவள் தேங்க்ஸ் சொல்றா. லின்மோ கேக்குறான், இங்க என்ன பண்ணற என்று. அவள் கேக்குறா, இன்றைக்கு எங்கே ஹிட் ஆனேன்னு. லின்மோக்கு டவுட் வரும். அவள் ஆக்சிடென்ட் பற்றி டவுட் பண்ணறாளோன்னு. லக்கிலி ஸ்கார்ஸ் இன்னும் இருக்குது. அவள் எல்போ வூன்ஸ் காட்டுறான். லெக்ஸ்லவும் இன்ஜுரின்னு சொல்றான். ஷியாவோ யூடாங் உடனே ஸ்குவாட் பண்ணி அவன் பேண்டை தூக்கி செக் பண்ணறான். லின்மோ ஷாக் ஆகுறான். என்ன பண்ணறா என்று கேக்குறான். அவள் மெடிசின் அப்ளை பண்ணணும்னு சொல்றா. இல்லன்னா ஸ்கார்ஸ்க்கு அவள் ரெஸ்பான்சிபிளா ஆகிடுவாளாம்.
அவள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் உள்ளுக்குள் ஃபீல் பண்ணுறா, லின்மோ லெக்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு. பார்க்கவே வெக்கப்படுறா. சுங் ஷூ இத அப்சர்வ் பண்ணி அவள் இன்டென்ஷன்ஸ் பியூர் இல்லைன்னு நினைக்கிறான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் லின்மோக்கு புரியுது, அவள் மெடிசின்காக மட்டும் வரல. ஷியாவு யூடாங் சொல்றா, ஹீ யாங் ஹுயி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கா, அவள் என்ன பண்ணினா நினைவிருக்கா என்று கேக்குறா. லின்மோக்கு எதுவும் நினைவில்ல. அவளோட மீட்டிங்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஷியாவு யூடாங் அவனை போரிங்கா நினைக்கிறா. அவள் மீண்டும் விண்டோ வழியா போக முயற்சி பண்ணுறா. அந்த நேரம் லின்மோ அவளை நிறுத்துறான். ஒரு ஐடியா சொல்றான். அவன் டீகாயா ஆக்ட் பண்ணி ஹீ யாங் ஹுயியை பிடிக்க ஹெல்ப் பண்ணலாம். ஷியாவு யூடாங் அவனை பார்த்து பிளஷ் ஆகுறா. அவன் ஷர்ட் ஓப்பனா இருப்பதால் அவன் செஸ்ட் பார்த்துட்டு எம்பாரஸ் ஆகுறா. அவள் உடனே ஜம்ப் பண்ணி வெளியே போயிடுறா. ஆனா அவன் பிளான அக்செப்ட் பண்ணறா. லின்மோ கூட சர்ப்ரைஸ் ஆகுறான், இவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட்டாளேன்னு. அடுத்த நாள் காலை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. லின்மோவும் வர்றான். 2 கேர்ள்ஸ் ஓடி வந்து அவன் ஓகேயா இருக்கான்னு கேக்குறாங்க. யாங் ஹுயி வாண்டட்னு நியூஸ் வந்ததால் டென்ஷன். லின்மோ ஃபைன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறான். அந்த நேரம் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வர்றான். கிரீன் ஹேர், கிளாஸஸ். அவன் பெயர் ஷங் லாஷியான். கேர்ள்ஸ் எல்லாம் அவனை சுற்றிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஷியாவு யூடாங் கிளாஸ்க்கு வந்து டோரை காலால கிக் பண்ணி ஓபன் பண்ணுறா. எல்லாரும் ஷாக். அவள் லின்மோ கிட்ட சொல்றா, ஸ்கூலுக்கு பிறகு போகக்கூடாது, அவளுக்கு பிளான்ஸ் இருக்கு. லின்மோ ஓகே சொல்றான். ஈவினிங் ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு லின்மோ வெளியே வர்றான். ஷியாவு யூடாங் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் சீரியஸா அவனை ஃபாலோ பண்ண சொல்றா. இருவரும் சயின்ஸ் ரூம்க்கு போறாங்க, பிரைவேட்டா பேச. லின்மோ சொல்றான், ஊண்ட் ஹீல் ஆயிடுச்சு, டென்ஷன் வேண்டாம். இன்னும் பேண்ட் எடுக்க சொன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு ஜோக் அடிக்கிறான். ஆனா ஷியாவு யூடாங் சீரியஸா இருக்கா. அவள் ஒரு நோட் புக்க அவனுக்கு கொடுக்கறா. அது யாங் ஹுயி வீட்டுல இருந்து கிடைச்சது, போலீஸ் ரிலேட்டிவ் மூலம். அது லின்மோவை எப்படி யூஸ் பண்ணுவது என்று எழுதப்பட்ட டைரி. அதை பார்த்த லின்மோ ஷாக் ஆகுறான். சோ கைஸ், இந்த எபிசோட் 4 இங்க முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோரி இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.